காட்சிகளில் நடிக்கும்போது என்னுடைய உணர்வு இப்படி தான் இருக்குன்னு நடிகை கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. படுக்கறை காட்சிகள் நடிக்கும்போது இப்படி தான் என்னோடய உணர்வு இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறது வைரலாகி வருது. தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் அளித்த பேட்டியில் லிப்லாக் மற்றும் படுக்கையறை காட்சிகளில் நடிப்பது குறித்து அவங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. உடனே பார்த்திங்கன்னா உப்பென்னா, ஷியாம் சங்கர் ராய் போன்ற படங்களின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த கீர்த்தி தற்பொழுது தனது தொழில்முறை அணுகுமுறையும் போன்ற காட்சிகள் நடிக்கும்போது ஏற்படும் மன உணர்வுகளையும் விவரமாக சொல்லியிருக்காங்களாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மற்ற காட்சிகளை விட இவை ரொம்பவே கடினமானது. ஒரு சக நடிகருடன் நடிக்கும்போது இருவரும் தனிப்பட்ட உணர்வுகளை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோட இயக்குனர் சொல்வதை அப்படியே வெளிப்படுத்துவது தான் எங்கள் வேலை. இருவரும் பரஸ்பரம் பேசி புரிஞ்சுக்கிட்டு நடித்தாலும் அந்த உறுத்தல் இருக்கவே செய்யும். இதனால் காட்சிகளுக்கு அதிக டேக்குகள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்களாம். மோசமான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இது வரைக்கும் கீர்த்தி அவர்கள் தெளிவாக சொல்லலை. கீர்த்தி ஷெட்டி 2021ஆம் ஆண்டு வெளியான ஷியாம் சங்கர் ராய் படத்தினுடைய நானியினுடைய லிப்லாக் காட்சியில் நடித்தது சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மலேசியாவில் ரொம்ப ஹாட் உடையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சீரியல் நடிகை மற்றும் பிக் பாஸ் புகழ் ரவீனா மலேசியாவுக்கு சுற்றுலா போயிருக்கிறாங்களாம். அவங்க ரொம்பவே குட்டை உடையில் அவங்க போட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சீரியல் நடிகை மற்றும் பிக் பாஸ் புகழ் ரவீனா மலேசியாவுக்கு இப்போ போயிருக்காங்க. அப்போ அவங்க அங்கே எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஜில்லா, பூஜை, புலி, ராட்சசனுடைய திரைப்படங்களில் சிறுமியாக நடித்தாங்க ரவீனா தாஹா. டீனேஜை எட்டியதுமே இவங்க பார்த்திங்கன்னா பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சீரியலில் அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து சிறு வயதிலேயே கவர்ச்சி ஆட்டம் போடக்கூடிய ஃபோட்டோஷூட் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசனுடைய மனதை கவர்ந்துடும். இதே போல் மௌனராகம் 2 சீரியலில் முக்கிய ரோல் நடித்து மிகப்பெரிய அளவை பெற்றவங்க இந்த ஆண்டு நிறைவு பெற்ற பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு 91 நாட்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.